Praise the Lord. Welcome to our Bible study today. This is Pastor Conrad DeFries. அன்புக்குரியோர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அழைக்கிறேன். நான் பாஸ்டர் கான்ராட் டிஃப்ரிஸ். The title of the Bible study today is It is Already Yours. இந்த வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இது ஏற்கனவே சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். I want us to see in the Word of God today that God is not going to do something for you. He has already provided it. ஏற்கனவே தேவன் உங்களுக்காக காரியங்களை செய்ய போகிறார் என்றல்ல, ஏற்கனவே தேவன் சகலத்தை உங்களுக்காய் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த பாடத்தின் நோக்கம். When Jesus died on the cross and shed his blood, he provided everything we will ever need right then. இயேசு சிலுவையிலே மரித்தபோது உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர் செய்து முடித்து விட்டார். The grace of God is God doing for us what we cannot do for ourselves. தேவனுடைய தயவு அல்லது தேவனுடைய கிருபை என்னவென்று சொன்னால், நம்மால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்தார் என்பதுதான் அதன் பொருள். When Jesus shed his blood for our salvation, that included joy, peace, prosperity, victory over the devil. It included everything. இயேசு நமக்காய் சிலுவையில் செய்து முடிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் சமாதானம், சந்தோஷம், சகலத்தையும் தேவன் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். Many times Christians, we are looking for God to do something in the future. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்திலே கர்த்தர் எனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. But in the mind of God, he has already provided everything and he's waiting for us to receive it by faith. ஆனால் தேவனுடைய சிந்தை எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே உங்களுக்காக சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார். அவைகளை நீங்கள் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. That is the way it is with salvation. We are not praying for God to save someone in the future, but for them to receive that salvation. ஆனா ரட்சிப்பும் அப்படிதான். ஆண்டவரே நீர் அவரை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிப்பதல்ல, அவர்கள் தேவன் கொடுத்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். A person that is not saved, they can receive salvation when they are 10 years old, 20 years old, 50 years old. Anytime they are ready, the salvation is ready for them. அங்கே ஆண்டவர் அவனை ரட்சித்து விட்டார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை 14 வயதோ அல்லது 20 வயதோ அல்லது 50 வயதோ அல்லது 60 வயதோ அவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Salvation is available anytime, in the morning, noon, or night, at any day, any week. Salvation is always available anytime. பாருங்க, ரட்சிப்பு காலையோ மாலையோ அல்லது எந்த நாளோ எந்த கிழமையோ எந்த நேரத்தில் எப்பொழுதோ இரவிலோ எப்பொழுதும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது அவர்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. When Jesus died on the cross and provided salvation, at the same time he provided healing, he provided safety, he provided joy and peace. Everything came at the same time. இயேசு சிலுவையிலே அவர் மரித்து அவர் உயிரோடு கூட எழும்பின பொழுது அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு வெறும் ரட்சிப்பு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்போடு கூட சுகமும், ஆரோக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், பாதுகாப்பும், விடுதலையும் எல்லாம் இயேசு சிலுவையில் நமக்கு வெற்றியை தேவன் தந்திருக்கிறார். We are not seeking God to get the victory.
The victory has already been won in Jesus Christ. ஏதோ ஜெயத்திற்காக இயேசுவை தேடுவதல்ல, இயேசு சிலுவையில் ஏற்கனவே ஜெயத்தை நமக்கு கொடுத்து விட்டார். We have the responsibility of enforcing the victory that Jesus has already won over the devil. இயேசு ஏற்கனவே பிசாசிடத்தில் இருந்து வெற்றியை பெற்ற அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In the book of John, chapter 1, verses 14 and 16, யோவான் 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 16ஆம் வசனம், it said, "The Word was made flesh, and he came," that is, Jesus came full of grace and truth. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் தேவன் வார்த்தையாய் கடந்து வந்தால் அது மாம்சமாகி நம்மத்திலே உலாவினது என்று வாசிக்கிறோம். Notice very carefully what it says in verse 16. யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனமாய் கவனிங்க. "And of his fullness have all we received grace for grace." அந்த வசனத்தை கவனிங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். When you were born again, Jesus Christ came to live in your heart. நீங்க மறுபடி பிறந்தபோது இயேசு உங்களுடைய இருதயத்திலே அவர் பிறந்திருக்கிறார். Colossians chapter 1 and verse 27. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். It says, "This is the mystery that Christ has come, Christ in you, the hope of glory." அங்க சொல்லப்படும் கிறிஸ்துவுக்கு, அங்க கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ரகசியம் என்று வாசிக்கிறோம். The Bible tells us that we are in Jesus and Jesus is in us. வேதம் சொல்லுகிறது நாம் இயேசுவுக்குள்ளும் இயேசு நமக்குள்ளும் இருக்கிறார் என்று. And we just looked at John chapter 1 and verse 16, and it says, "Of his fullness have all we received." இங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் என்று நாம் வாசிக்கிறோம். It's not a matter of can God or will God, it's a matter of what he has already done. இன்னைக்கு ஆண்டவர் எப்பொழுதோ செய்து விட்டார் என்பதல்ல, ஆண்டவர் இப்ப செய்வார் அப்ப செய்வார் என்ற எப்பொழுதோ அவர் செய்து விட்டார். He does not have to die again on the cross for someone to be saved. அவர் மறுபடியும் அவர் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் மறுபடியும் மரிக்க வேண்டியதல்ல. But he has already provided it, and he is waiting on them to receive it. ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சகலத்தையும் செய்து வைத்துவிட்டு நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் காத்திருக்கிறார். Prayer has more to do with receiving the answer than it does in making known the request. ஜபமானது ஆண்டவரிடத்துல மன்றாடுவதல்ல, ஆண்டவரே இதை தாருங்க என்றது அல்ல. இது ஜபமானது அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை நம்ம தேவனிடத்தில் சொல்வதா இருக்கிறது. It is very important to pray, but God knows what we need before we pray. ஜபம் ரொம்ப அவசியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்க என்னத்திற்காய் ஜெபிக்க போகிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God just is waiting to see if we will believe that we receive the answers to our prayers by faith. கர்த்தர் தாமே விசுவாசத்தினால் நம் ஜபத்திற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வாசிக்கிறோம். We are teaching today to explain from the Bible how that God has already provided everything we can ever need. இன்னைக்கு நான் போதிக்கிற போதனையின் அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் முன்னறிந்து அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன்.
In the book of 1 Corinthians, in the book of Corinthians, he tells us the promises of God are yea and amen. 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று. God says yes, and he's waiting for us to say amen. ஆண்டவர் ஆம் என்று சொல்லுகிறார், நீங்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. That is in the book of 2 Corinthians chapter 1 and verse 20. இவைகள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இவைகளை வாசிக்க முடியும். God has already said, I have shed my blood to forgive you of sin. ஆண்டவர் சொன்னார், உங்களை ரட்சிக்கும்படி என்னுடைய சகல சுற்று ரத்தத்தையும் நான் சிந்தி இருக்கிறேன். And he is waiting at any time for anyone in the world to say, yes, I receive that salvation. அவர் ஏற்கனவே செய்துவிட்டார். அவர் இப்பொழுது காத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எங்கோ யாரோ ஒருவர் ஆம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை எனக்கு வேண்டும் என்று சொல்ல அவர் காத்திருக்கிறார். We will see from the Bible that God teaches us not only has he provided salvation, he has already provided everything else that we will ever need. அது ரட்சிப்பு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியத்தையும் அவர் ஏற்கனவே அதை உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். In the book of Romans chapter in the book of 2 Corinthians chapter 5 and verse 19, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he tells us that God has already forgiven the world, not imputing their sins unto them. ஆண்டவர் எங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி என்று வாசிக்கிறோம். In the mind of God, he has already forgiven everyone in the world of their sins, and he's waiting for them to receive it. ஆண்டவர் இந்த உலகத்திடம் செய்கிற சகல பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He said he is not imputing their sins unto the world. வசனத்தை கவனிங்க, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் என்று வாசிக்கிறோம். In the book of Ephesians chapter 1 and verse 3, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it tells us that God has blessed us with all spiritual blessings in Christ Jesus. அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். It doesn't say he is going to in the future, but it says he hath already done it in the past. பாருங்க, வரும் காலத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லல, ஏற்கனவே நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன் என்றுதான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது. Let's look at the story of Abraham and how he received the promise of God. ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் என்று கவனியுங்க. For 24 years, Abraham had been trying to get the promise of God, but was not successful. பாருங்க, 24 ஆண்டுகள் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறான், ஆனால் அவனால் அதை சாதிக்க முடியவில்லை. Abraham and Sarah even had a child, Ishmael, trying to do the will of God in their own ability. இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இன்னும் ஒரு பையன் இருந்தான், இஸ்மாவேல். அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கலாம் என்று முயற்சித்தார்கள். But in Genesis chapter 17 and verse 5, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்,
God said, Abraham, I have made thee the father of many nations. அங்க ஆபிரகாம், நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று வாசிக்கிறோம். God put it in the past tense, not in the future tense. ஆண்டவர் பாருங்க எதிர்காலத்திலே போட்டார் என்று நாம சொல்ல முடியும். He said, I'm changing your name. It will no longer be Abram. Your name now is Abraham. அங்க 5ஆம் வசனத்தை கவனிங்க. உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்க ஏற்படுத்தினபடியினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்றார். Abraham means you are the father of a multitude. ஆபிரகாம் என்று சொன்னால் பல ஜாதிகளின் தகப்பன் என்று பொருள். God is calling those things that be not as though they already are. பாருங்க, இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். Abraham had to get in agreement with God before Isaac could be born. பாருங்க, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். Abraham told hundreds of his employees and workers, my name is now Abraham. I'm the father of a multitude. ஆண்டு ஆபிரகாம் தன்னுடைய நூற்றுக்கணக்கான வேலைக்காரர் மத்தியிலே அவன் சொல்லியிருப்பான், என்னுடைய பேர் இனி அபிராம் இல்ல, நான் பல ஜாதிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொன்னான். It sounded foolish to the natural person. ஒரு சாதாரணமான மனிதனுக்கு அது முட்டாள்தனமாய் தோன்றி இருக்கலாம். The things of God are foolishness to those that do not believe. விசுவாசிக்காதவனுக்கு தேவனுடைய காரியங்கள் மூடதனமாய் காணப்படும். The way God does it, he speaks the end from the beginning. ஆண்டவர் பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறார்? முடிவை அவர் தொடக்கத்திலே சொல்லுகிற தேவன். In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it is talking about Abraham in this verse. அங்க ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. And it says, who speaks of things that do not exist as if they already exist. அங்க சொல்லப்படுகிறது, அவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். When God says you have it, then you and I must say we have it by faith before we see it. பாருங்க, ஆண்டவர் அது உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாமும் சொல்லணும், ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காய் நன்றி என்று சொல்ல வேண்டும். We call things into existence by speaking things by faith. பாருங்க, நம் விசுவாசத்திலே பேச பேச இல்லாதவைகளை அவைகள் நம்ம கண்கள் காணும். The Bible says, let the weak say, I am strong. வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். In the book of Joshua chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், God told Joshua, see, I have in the past tense already given you Jericho. ஆண்டவர் அங்க கவனிங்க, ஏற்கனவே கர்த்தர் எரிகோவை உன்னுடைய கரத்திலே கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But the walls of Jericho were still standing. எரிகோவை உன் கரத்திலே கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த கோட்டை அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. Looking with the natural eyes and ears of Joshua, it did not look like he had the victory. யோசுவாவுடைய கண்களும் அவருடைய இருதயம் அவருடைய சிந்தையும் சொல்லும், இன்னும் ஜெயமே கிடைக்கலையே என்று சொல்லக்கூடும். But God said, Joshua, can you see by faith I have already given you Jericho? யோசுவாவே, நீ விசுவாசத்தில் காண்கின்றாயா, நான் ஏற்கனவே எரிகோவை உன்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டேன் என்று நீ பார்க்கிறாயா?
And that is the way God speaks to us today to give us victory. இப்படிதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். He says, by his stripes you were healed in the past tense. என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எதிர்காலத்திலே. In Hebrews chapter 11 verse 1, faith is always now, it is not future. இந்த விசுவாசம் இப்பொழுது எப்போது நடக்கிறதை அல்ல, நடந்தது அல்லது நடக்கிறது என்பதுதான் விசுவாசம். We are to receive the promises of God by faith and hold fast until the promise comes. இன்னைக்கு விசுவாசத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Just as God told Abraham in the past tense, you are the father of many nations. பாருங்க எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பல ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னார். Abraham had to receive it by faith before he could ever see it with his natural eyes. ஆபிரகாம் அதை விசுவாசக்கு தன்னுடைய மாம்ச கண்களிலே அதை பார்ப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய காரியத்திலே அவன் அதை பெற்றுக்கொள்ள நினைத்தான். He did not stagger or waver at the promises of God. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் விசுவாசித்தான் என்று வாசிக்கிறோம். This is the way it is for us today to receive the promises by faith. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலையாய் இருக்க வேண்டும். நாம் வாக்குத்தத்தத்திற்குரியவர்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். God is a faith God. This is the way he created the universe. நம்முடைய தேவன் விசுவாச தேவன். இப்படிதான் அவர் அண்டத்தை சராசரங்களை அவர் உண்டாக்கினார். He said it by faith and then it came into existence. அவர் பேசினார், அந்த பேசினது அவருடைய இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாய் அவைகள் கண்டார். Spiritual things are more powerful than natural things. ஆவிக்குரிய காரியங்கள் மாம்ச காரியங்களை பார்க்கிலும் மிக மிக பலன் உள்ளது. The spiritual words of God is what created the natural things. ஆவிக்குரிய காரியங்கள் தான் மாம்ச அல்லது நாம் காண்கின்ற காரியங்களை உருவாக்கினது. In Romans chapter 10, he tells you and I, the word is nigh you in your mouth and in your heart. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வது என்று வேதம் சொல்லுகிறது. That is the way you get saved and become born again. இப்படிதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மறுபிறப்பை பெறுகிறோம். You believe it in your heart and you speak it with your mouth. நீங்க இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் பேசுகிறீர்கள். You do not get born again first and then say you're born again. நீங்க மறுபடி பிறந்து விட்டு நான் மறுபடி பிறந்தேன் என்றால நீங்க விசுவாசித்த பிறகுதான் மறுபடி பிறக்கிறீங்க. But you believe it in your heart and you speak it with your mouth first and then you become born again. நீங்க இருதயத்திலே விசுவாசிக்கிறீங்க, வாயினால் பேசுறீங்க, அப்பொழுது நீங்கள் மறுபடி பிறக்கிறீர்கள். Sometimes people are waiting for God to save them before they believe they receive it. பாருங்க, சிலவங்க ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்பதை விரும்புறாங்க, அவங்க விசுவாசத்திற்கு முன்னாக இவைகள் நடைபெறும் வேண்டும் என்று விரும்புகிறாங்க. You can never get born again if you're waiting for it to happen before you believe it and speak it. நீங்க மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும். அது செய்யாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அது இல்லாத ஒன்றாயிருக்கிறது. And just as it is with salvation, so it is the same with all the other blessings that come from God. இதெல்லாம் எப்படி ரட்சிப்புக்கு இருக்கிறதோ
அதே காரியங்கள் தான் ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் இருக்கிறது. Abraham had to believe the promise of God before he could ever receive it. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவைகளை விசுவாசித்தார். His faith grew stronger as he praised God for the promise before he saw it. பாருங்க, அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பலப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தங்களை அவன் கண்கள் காணுவதற்கு முன்பாகவே அவைகளை குறித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். And Abraham had to get in agreement with what God said. ஆபிரகாம் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டான். God said in the past tense, I have made you the father of many nations. ஆண்டவர் ஏற்கனவே செய்ததை அவர் சொன்னார், நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று சொல்லி. Sarah did not have a child until they received it by faith before they ever saw it. பாருங்க, சாரா குழந்தை இல்லை, ஆனால் அவங்க குழந்தையை விசுவாசத்தில் அவர்கள் கண்டார்கள். They staggered not at the promise of God with unbelief. பாருங்க, அவிசுவாசம் தேவனை செயல்படுத்த முடியாமல் காணப்படும். That is the way we receive the promises of God today, by faith. இன்னைக்கு கூட அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தினால் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Faith is a spiritual law. விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய சட்டம். We must learn to operate the law of faith just as we learn to operate the law of electricity. எப்படி எலக்ட்ரிசிட்டியின் சட்டத்தை செயல்படுத்துகிறோமோ அப்படி அந்த வண்ணமாய் விசுவாசத்தின் சட்டத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும். There are natural laws and there are spiritual laws. எப்படி மாம்சீகத்திலே சட்டங்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய உலகங்களிலும் சட்டங்கள் உண்டு. If you operate an airplane correctly, you can get off the ground and it looks like gravity does not exist. பாருங்க, ஏரோப்ளைனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இழுப்பு சக்திக்கு மேலான அந்த சத்தத்தை நீங்கள் செயல்படுத்துவது அவசியம். Gravity always exists. It doesn't change, but you learn to fly as if it does not exist. பாருங்க, இழுப்பு சக்தி அப்படியேதான் இருக்கிறது, ஆனால் நீங்க செயல்படுறீங்க எப்படின்னா இழுப்பு சக்தியே ஒன்று இல்லாததை போல் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. When the weak says I'm strong, they are doing it by faith before they see it or hear it. பாருங்க, பலவீனன் நான் பலவான் என்று சொல்கிறார். எப்படின்னா அவங்க அதை பார்ப்பதற்குன்பாகவே பலவானை போல் அவன் நடந்து கொள்கிறான். We must learn to speak the promises of God by faith. நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்திலே செயல்படுத்த வேண்டும். We call those things that do not exist as if they already exist. பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அப்படியே செயல்பட வேண்டும். We are not telling a lie about it, but we are speaking it by faith. நம்ம பொய்யே பேசல, நம்ம விசுவாசத்திலே பேசுகிறோம். God has already provided salvation and he's already provided everything you will ever need. உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். But we must learn to receive it by faith as if it already exists. அது ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் உணர்ந்து அது இருக்கிறதை போல் நீங்கள் விசுவாசித்து இருக்கிற வண்ணமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். We praise him for it and we thank him for it by faith before the victory comes. நீங்க ஜெயம் வருவதற்கு முன்பாகவே ஜெயத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்ற உணர்வோடு கூட விசுவாசத்தோடு கூட வெற்றிக்காய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
the children of Israel shouted the victory first before the walls of Jericho fell. எரிகோவின் கோட்டை விழுவதற்கு முன்பாகவே தேவனுடைய பிள்ளைகள் அந்த எரிகோ கோட்டை விழுந்ததை போல் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். Paul and Silas were in prison and their backs were bleeding, but they were singing and praising God. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவருடைய சரீரங்களாம் பிற்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட பொழுதிலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. It did not look like they had the victory, and it did not feel like it because they were chained between Roman soldiers. பாருங்க, ஜெயம் பெற்றுக்கொண்டதை போல் அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்க போர்ச்செவல் மத்தியில தான் இருக்கிறாங்க. ஆனா வெற்றி பெற்றதை போல் அவள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. But with pain in their bodies and suffering, they still were singing and praising as if they already had the victory. இவங்க பாருங்க, ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதை போல் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. They were putting their faith into action as if they already had it. பாருங்க, விசுவாசத்தின் செயல்பாடாக அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தாங்க. As they continued to sing and pray in the prison, then God opened the prison doors. பாருங்க, அவங்க விடுதலை ஆனதை போல் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். One time the children of Israel were facing 3 large armies. ஒரு முறை இஸ்ரவேலர்கள் 3 மிகப்பெரிய சேனைகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. Even one of those armies were bigger than the children of Israel. அங்க இருந்த ஒரு படையே இஸ்ரவேல் ஜனத்தை பார்க்கிலும் பல லட்சம் பேர் அதிகம். But God told them to send praisers and singers out in front of the army. ஆனால் ஆண்டவரை பாருங்க, பாடல் குழுவினர்களை அவங்க சேனைக்கு முன்பாக நிறுத்தினாங்க. That seemed like a very foolish thing to do to the natural mind. ஆனால் இது சாதாரணமான பார்க்கும்போது இது முட்டாள்தனமான காரியம். They were singing and praising God for victory, but the devil's army was much bigger than they were. பாருங்க, வெற்றிக்கான பாடல்களை இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. சத்ருவானவனின் சேனை இவர்களை பார்க்கிற பல மடங்கு பலத்தோடு இருந்தது. They were singing and saying, "The mercy of God endureth forever." அவன் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறாங்க. And as they were singing and praising for the victory, then God gave them the victory. அவங்க வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் அவளுக்கு வெற்றியை கொடுத்தார். You have to believe by faith you have the victory before you see the victory. நீங்க விசுவாசத்திலே வெற்றியை நீங்கள் பார்க்கும் பொழுது வெற்றியை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருவார். This is the way it always works with God. இப்படிதான் தேவனுடைய காரியங்கள் நடைபெறுகிறது. God is a faith God, and everything we receive from God must be by faith. ஆண்டவர் விசுவாசத்தின் தேவன். தேவனிடத்திலிருந்து எதாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். Murmuring and complaining is like a magnet that will draw the enemy to you. முறுமுறுத்தலும் குறை சொல்லும்போதும் அது ஒரு காந்தகத்தை போல பிசாசை அந்தகாரத்தின் வல்லமை உங்கள் பக்கமாக இழுத்து கொண்டு வந்துவிடும். Praising and being thankful will, like a magnet, draw the things of God to you. அதே வண்ணமாக தான் தேவனை துதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் விசுவாசமும் அது ஒரு காந்தகத்தை போல அது தேவனை உங்கள் பக்கமாய் இழுத்து கொண்டு வரும்.
Jesus has already shed his blood and died on the cross. இயேசு உங்களுக்காக ஏற்கனவே சிலுவையில் அவர் மரித்து விட்டார். He does not have to do anything else to give you the victory. அவர் வேறு எந்த காரியத்தையும் உங்களுடைய வெற்றிக்காக அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. But just as Abraham, we have to receive the promises of God and put it in the past tense. ஆபிரகாமை போல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே தேவன் செய்து முடித்து விட்டார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும். You have to receive it by faith before you can receive it in the natural. தேவ இதை விசுவாசத்தினாலே இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Joshua by faith had to see God had given him Jericho before the walls ever came down. யோசுவா அந்த எரிகோ கோட்டை கீழே விழுவதற்கு முன்பாகவே அது விழுந்ததை போல் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். God has already given us the victory. He's already met every need, but we must receive it by faith. ஆண்டவர் ஏற்கனவே வெற்றியை கொடுத்து விட்டார் என்ற உணர்வோடு கூட செயல்படுங்க, அந்த வெற்றியை உங்கள் கண்கள் காணும். Pray this prayer after me to receive Jesus as Savior. இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க என் பின்னாய் சொல்ல வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he shed his blood on the cross to forgive me of my sins. இயேசப்பா, நீர் என்னுடைய பாவங்களுக்காய் என்னுடைய அக்கிரமங்களுக்காய் சிலுவையிலே மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he rose from the dead and is alive in heaven today. சர்வ வல்லவரே, நீர் மரித்தீர் என்றும் நீர் உயிரோடு கூட எழும்பினீர் என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive him as my Savior. ஏசப்பா, இப்பொழுதே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். Right now, I believe he forgives me of all my sin. இப்பொழுதே இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now, I believe I am born again. ஏசப்பா, இப்பொழுதே எனக்காக நான் மறுபடி பிறந்தேன் என்று விசுவாசிக்கிறேன். I encourage you to find a good church that teaches the Bible, where you can learn more about Jesus and more about the blessings of God. அன்புக்குரியவர்களே, நல்ல சபையை தேர்ந்தெடுங்க. வேத வசனத்தை வேத வசனமாய் போதிக்கிற சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.